10 நிமிஷம் அவரு சாமி சொல்லுது இவ தாயே எப்படி தாயே 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 லோக ஒவ்வொரு தாயே தாயே லோக லோக மாதா போக மாட்டியா தாயே லோக மாதா தாயே 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 லோக லோக மாதா மாதா கரெக்ட் தாயே தாயே லோக லோக தாயே லோக தாயே போய் சொல்லி தாயே லோக மாதா வாங்க நல்ல பிள்ளை தாயே லோக அப்படி வாயில மாதா மாதா மாதலடியே மாதா ஏ சிக்கரத்தை அவளுக்கு பிறந்தவள மம்முவாசி வாடியன் மம்மு தாயே தாயே லோக லோக மாதா அவர்தான் சொன்னாரு தாயே போக மாட்டியானே அவர்தான் சொன்னாரு எப்ப பார்த்தாலும் யாரோ ஓக்குறேன்ற யாரா எப்படி அவன் செமக்காடின்ற சக்காடி எப்படி அவன் சொல்றது எவ்வளவு செமக்காடின்றானே உங்களை பார்த்தவனே எனக்கு எவ்வளவு தோட்டம் வளர்க்கிறது என்னை ஏன் நினைத்தால் இல்லையா அன்னையாக விளங்கும் குந்தமா தேவி போலவும் இவளை பார்த்தா என்னை தூக்கி வளர்த்தால் இல்லையா மந்திர தேவி போலவும் உன்னை பார்த்தா என்னுடைய பாட்டியான பரிமள காந்தி போலவும் என்னுடைய கண்ணுக்கு தோட்டம் வளர்க்கிறது நியாயமா சொல்ற வழி விட்டு விளங்கி போடுங்க தாயே முக்கி பெத்துனுக்குவங்களா இல்ல ஓமந்தின்னு உலகி பார்த்து பரப்ப பெத்துனுக்குவங்களா இல்ல ஒரு கோல கோழியா இல்ல ஒரு கரும்பு தோட்டமா இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல ஒரு ஏனா குட்டியா ஒரு மாட்டு ஆஸ்பத்திரியா எந்த ஒரு ஆட்டக்காரு வச்சிட்டு வாடி அவங்க என்னடி நமக்கு பேசி நல்ல வழியில கூச்சி போடாது உங்களுக்கு நான் சொன்னேன் நல்ல வழியில கூச்சி போயிருந்தா இந்த நிலைமை இல்ல எனக்கு எப்படி சரி மொத்தமா ஒரு மாதா கிட்ட புள்ள பால் குடிக்கணும் புள்ளையோட புள்ள தானே வந்து குடிக்க சொல்லலாம்
தாயினாலே அச்சோடு புடி இந்த வயசுல பெத்துருக்கு உங்களை. என்னை பார்த்து ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டியாடா? இரிடியே சொப்புவாசிய அடாடா நீ இருந்தாலிங்க உனக்கு வாய் கம்முனுக்கு மாட்டேங்குது. விஜயா, தாய் இடத்துல ஒரு குழந்தையானது என்ன வயசில் பால் அருந்தும்? அது குழந்தை அறியாத வயசு சார். அறியாத வயசு. இப்ப நான் என்ன வயசுல? இளமை பருவத்துல. இளமை பருவத்துல. ஆமா. நான் இளமை பருவத்துல இருக்கிறேன்னு இந்த திக்கில் தாளமா பேசுது அந்த பெண்ணானவள். ஏமா ஆ? ஏடி கருவாசிய இதெல்லாம் தப்பு இல்லையா? இல்ல நான் என்ன வயசுல இருக்கிறேன்? இப்ப பெரிய பெருமை பருவத்துல இருக்கிறேன் இல்லையா? அந்த குழந்தையானது தள்ளாடும் தாவர வயசுல இருக்கும். இப்பெல்லாம் அம்மா மம்முலாம் பாக்குறோம் சாமிய. சாமி கொஞ்சம் சிவசிவா சிவசிவா சாமி கொஞ்சம் குத்தி போடுவோம். சிவசிவா சிவா சிசியா, அப்படி இருந்தாலும் இவனால நீதியான வார்த்தை சொன்னேன். செவி சாக்கில. இப்போ என்ன கோவமா பண்றேன் பேசணும். இப்ப என்ன பண்றேன்னா காண்டார் ஒளி தேவடியா உம்மால உக்காந்து கேளு. கேட்டா ஓடிடுவாங்களா? அப்படி கேளு சாமி. சசியா, நம்ம செல்றது எங்க போறோங்க? அப்பதான் இங்க சிவபெருமான கோரி சிவன் மேய்க்கு போறாங்க. கையில மலைக்கு போறோம். ஆனா அந்த மாதிரி தவறான ஒரே வார்த்தை நோக்கமா நம்ம 6 ஏக்கரா மக்காரி வயல் வாய் மக்காரி மேய்த்தாங்களா? மகாதேவா. மகாதேவா. சசியா, அப்படி இருந்தாலும் நீதியான வார்த்தை சொல்லி பார்த்து செவி சாக்கில கோவமா பேசணும். நல்ல வள்ளி கூட்டிட்டு போயிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்துருமா? வேணாசாமி நம்ம இப்படி பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? கம்முனு பாத்ரூம் தூந்து உள்ளுக்குள்ளே போயிடலாமா? அதுவும் நான் கடவுளை கட்டு போறதா போனோம் மண்டலக்காரா கரும்பு தோட்டத்து வழியே தூந்து போயிடலாம்னு சொன்னா கூட ஒரு நியாயம் போயும் பாத்ரூம்ல நான் ஒரு சிந்து பாத்ரூம் சந்து நாத்தம் ஒரு கிளியே தப்பா இருந்து தண்ணி இருந்தும் பொச்ச கலவரம் கருவாயா எவ்வளவு நம்மளே நம்பி வந்திருக்கிறாங்களே. எப்படி தெரியுமா? வெம்பு விழுவாள் பையன், மேல் விழுந்தாலும் வாழ் பையன், சம்பளத்தின் வாழ் பையன், சாகர இன்பால் பையன், ஆயிரம் செஞ்சர்கள் எவ்வளவு போல செஞ்சரை நம்பினவர்க்கலாம். நாயும் கடையூர் தானே. உங்களை நம்பி வந்தா நாய் மாதிரி ரோட்டா வாழாட்டி திரும்பத்துக்கு வரல. நான் என்னுடைய எண்ணங்கள் என்ன எண்ணம்? பகையாளை ஜெயிக்கணும், பாதி நாட்டை ஆளணும், அண்ணனுக்கு அரசமுறை தரிக்க வேண்டும். அதனால நான் கைலாயம் போய் கொண்டிருக்கேன். கைலாயத்துல பார்த்தா ஒரே ஒரு லிங்கம். அப்ப நாங்க சிவபெருமான் கண்ணுக்கு தோட்டமாவா? யாரு லிங்கம் இது? இதுல தியான லிங்கம் எது? தியான லிங்கம் தானே, ரைட் சைடு. சரிம்மா, அதை பார்க்கும்போது தருது. அந்த லிங்கத்துக்கிட்ட போன சாமி கோவமா பேசி பார்த்தேன். செவி சாக்கிய கிடையாது. சாமி என்ன பண்றாங்க அவங்க? என்ன பண்ற? தெளிவினால் தெளிவு பிடிக்கிறாங்க. வா தலிவினால் நீங்களா பெண்களாச்சே, நான் யாரு? யாரு? ஒரு ஆண் மகன்.